Hi friends, welcome to Films to Fashion. ஸோ இன்னைக்கு கவிஸ் கார்டனிங்கில் கிளீனிங் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இடையில ஒரு வாரமாக கார்டன் கிளீனிங் நிறுத்தி வச்சுருந்தேன், கொஞ்சம் வேறு வேலைகள் இருந்ததுன்னு. ஸோ இது மருதாணி செடி தேக்க மரத்துங்க எல்லாம் தேக்க இலைகள் சருவு குட்டி கிடந்தது. ஸோ வெயிலுக்கு கடந்தால் நல்லது தான், தண்ணி தங்கும். ஆனால் இது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பேக் யார்டை வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த மரங்கள்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு பாதி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு பாதி தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன், பாதி கூட இல்லை, இப்போ தான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் தண்ணி விடுறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மாமரம், பலாமரம், எலுமிச்சங்கன்று, மாமரம் எல்லாத்தையும் ஒரே செத்தையாக கிடக்குது. ஒன்ஸு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ஃப்ரீயாக தண்ணி விடலாம் அப்படின்ற ஐடியா தான். பாருங்கள், ஒரு 2 மணி நேரத்து வேலை, 2 மணி நேரம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. மருதாணி, தெக்க மரம், தென்னை மரம். நாங்கள் இந்த கொரோனா டைமில் தான் இந்த கார்டனை உருவாக்கணும். அப்போது எங்களுக்கு அவேர்னஸ் இல்லை. என்ன அப்படின்னாக்க ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணு கேப், எவ்வளோ கேப் விட்டு வைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. கண்ணை வைக்கும்போது நிறைய கேப் இருந்ததுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். பட் அதுங்க மரம் வளர வளர, தென்னை மரம் தேக்க மரம் வளர வளர தான் அந்த கேப் இடிக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் அதுக்காக செடி ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஸோ குப்பை எல்லாத்தையும் கூட்டி அங்கே எரியுது பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பேக் யார்டு ஃபுல்லாகவுமே இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கும் அதிகம்தான். ஸோ இருந்தாலும் க்ளீன் பண்ணியாச்சு. இது மட்டும் கிடக்கும், இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு இந்த பக்கம் வர தேவையில்ல. இப்போ இது ஏன் க்ளீன் பண்ணோம் அப்படின்னாக்க, வெய்ய நேரத்துக்கு தோட்டத்து பக்கம் வரோம் போகிறோம் அப்படின்றனால சருவு அதிகமாக கிடந்துச்சு. சம்டைம்ஸ் பாம்பு இருக்கும், இல்லை பூச்சிங்க அடியில் இருக்கும். ஸோ நம்மளோட நடமாட்டம் தோட்டத்து பக்கம் அதிகமாக இருக்குது, தண்ணி வேற விடணும். ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இல்லாமல் விடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த க்ளீனிங் ஒர்க் இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் இது மே மாதத்தில் ஒரு தடவை நான் பண்ணுறது தான். ஸோ என் ஒர்க் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.